எனக்கு அருமையான மாணவ மாணவிகளை, சிறு பிள்ளைகளை, ஆண்டவன் இந்த வருடத்திலே எனக்கு சொன்னார், ஆசீர்வாதமான மழையை அனுப்புவேன். ஆகவே உங்கள் பரீட்சையில், உங்கள் வாழ்க்கையில் இன்று நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆசீர்வாதமான மழை உங்கள் மீது இறங்க போகிறது. அது எப்படி வருமாம்? ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் வந்து தங்கி உங்களை ஆசீர்வாதமாக உயர்த்த போகிறார். உங்களை கனம் பண்ணி இந்த உலகத்திலே உயர்த்த போகிறார். நீங்கள் செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நிறைவான பலனை தருவார். இன்று பிரார்த்தனைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் 1000 மடங்கு பெருக செய்ய போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். 1000 மடங்கு உங்களை பெருக பண்ண போகிறார். இதுவரைக்கும் 2 மார்க் 3 மார்க் 10 மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையிலே 1000 மடங்கு உயர்த்துவார். இந்த ஆசீர்வாதம் வரும் பொழுது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இந்த உலகத்திலே அநேகர் 1000 மடங்கு பெருக வேண்டும் என்று முயற்சி செய்து உயருகிறார்கள். ஆனால் கடைசியில் அவர்களுடைய முயற்சியில் உயர அவர்கள் முயலும் பொழுது அது அழிவுக்கு நேராக செல்லுகிறது. அமெரிக்காவில் ஒரு பெரிய பாடகர் இருந்தார். அவருடைய சரிதை இதுதான். சிறு பையனாக இருக்கும் பொழுது, வாலிப பையனாக இருக்கும்போது, உங்களை மாதிரி இருக்கும்போது அவர் அழகாக பாடுவார். சின்ன கிராமத்தில் பாடுவார். அப்புறம் ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கிற இடத்துல பாடுவான். அப்போ அந்த இடத்துல ஒரு நாள் பெரிய கம்பெனி, மியூசிக் கம்பெனி முதலாளி ஒரு நாள் வந்திருந்தார். யாருக்கும் தெரியாது. அவன் பாடுறதை கேட்டார். கேட்ட உடனே அவர் அசந்துட்டார். அவ்வளோ அழகான குரல், அவ்வளோ அழகான பாடல். அவனை கூப்பிட்டார். உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வா என்று சொன்னார். இளம் பையன். அவர் கேட்டார், அப்பா அம்மாட்ட உங்களுக்கு என்ன வேணும், என்ன கஷ்டம்லாம் இருக்குது? அவங்க அப்பா சொன்னார், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது. அவர் சொன்னார், நான் அந்த கடனை எல்லாம் நாளைக்கு எங்கள் கம்பெனி மூலம் தீர்த்துறேன். அதுக்கப்புறம் சொன்னார் அந்த அம்மாவை பார்த்து, அம்மா உனக்கு என்ன கார் வேணும், என்ன கார் பிடிக்கும்? அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு சிவப்பு கார் ரொம்ப இஷ்டம். காரே கிடையாதுங்க. அவர் சொன்னார், நாளை காலையில் உனக்கு ஒரு கார் வந்துடும். அதன் பிறகு அவங்க கேட்டார், எங்கே இருக்கிறீங்க? ஏதோ ஒரு சின்ன குடிசையில் இருக்கிறோம். அவர் சொன்னார், நாளைக்கு உங்களுக்கு புது வீடு கொடுக்கப்படும். ஒரே சந்தோஷம். உங்களுக்கு என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். உங்கள் மகனை எங்கள் கம்பெனிக்கு பாட சொல்லணும், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் வேண்டாம், பாடினா போதும். சைன் பண்ணாங்க. எல்லாம் வந்தது குடும்பத்துக்கு. அவன் பாட ஆரம்பித்தான். அவன் பாட்டு உலகமெல்லாம் சென்றது. பெரிய ஹிட் சிங்கர் ஆகிவிட்டான். அவன் பாட்டுக்கு உலகமே நடனம் ஆட ஆரம்பித்தது. இன்னைக்கும் அந்த நடனத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒருவர் மூலமாக புது புது பாடல் வர ஆரம்பித்தது. உலகத்தை அசைத்தது. எங்கு போனாலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள். டிக்கெட் விற்றது, பணம் குவிந்தது. அவனுக்குன்னு பாடி கார்ட்ஸ் வந்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள். நேர பாடின உடனே ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. யாரும் தொட முடியாது. ஆனால் நாளடைவில் தனிமை அவனை வாட்டியது. யார் கூடயும் போக முடியாது, எங்கேயும் போய் சாப்பிட முடியாது, எந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் இருக்க முடியாது. பாதுகாவல், தனிமை. அப்பா அம்மா கூட போக முடியாது. அவன் பாடணும், 10 மணி நேரம் டிராவல் பண்ணும், அடுத்த ஊரில் போய் பாடணும். இன்னொரு 5 மணி நேரம் டிராவல் பண்ணும், அடுத்த ஊரில் போய் பாடணும். தூக்கமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி முதலாளி வந்து சொல்லுவார், ஓ பாடல் புது பாடலாக வரணும், ஏன்னா இன்னொரு கம்பெனியில் இன்னொரு பாடகர் நல்ல ஹிட் ரெக்கார்ட்ஸ் பண்ணுகிறார், அதுக்கு மேலே நீ போகணும், அதனால புது பாடல் போடு. ராத்திரியெல்லாம் தூக்கம் கிடையாது, பயங்கர வேதனை. கடைசியில் நண்பர்கள் சிலர் வந்தார்கள். அவனுக்கு ட்ரக்ஸ் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ட்ரக்ஸை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும், ட்ரக்ஸை சாப்பிட்டா தான் நிம்மதியாக இருக்க முடியும், ட்ரக்ஸை சாப்பிட்டா தான் பாட முடியும். அந்த நிலைமைக்கு வந்துட்டான். கடைசியில் வாழ்க்கையின் உச்ச கட்டத்தில் உலகமே பாராட்டக்கூடிய நிலைமையில் இருந்த அவன் ட்ரக்ஸ் அதிகமாக ஒரு நாள் எடுத்தபடியினால் அவன் தற்கொலைக்கு ஆளாகி செத்தே போனான். அந்த கதை அதோடு முடியவில்லை. அதன் பிறகு கம்பெனி முதலாளிகள் வந்தார்கள்.
அவள் சொன்னார்கள், இத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குது, அவர் அதை நிறைவேற்றாம போயிட்டார், அதனால கம்பெனிக்கு இவ்வளவு லாஸ். அதனால அவர்கிட்ட இருக்கிற வீடு, இருக்கிற சட்டை, இருக்கிற கார் எல்லாத்தையும் நாங்கள் ஏலம் போட்டாங்க. அத்தனையும் கம்பெனி எடுத்துக்கிச்சு. குடும்பத்தினர் நடு தெருவில் நிற்கிறார்கள். இதுதான் தன்னையே 1000 மடங்கு பெருக செய்ய உழைக்கும் மக்களுடைய முடிவு, உலகத்தின் முடிவு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வருகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்தினால் நீ 1000 மடங்கு பெருகுவாய். ஒரு இளம் பெண் தன் தந்தையோடு வேலூரில் வசித்து வந்தாள். அவள் இந்த தேசத்தை சார்ந்தவள் அல்ல, அமெரிக்கா தேசத்தை சேர்ந்தவள். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் அவளுடைய வீட்டிலே கதவை யாரோ தட்டினார்கள். அப்பா ஒரு டாக்டர், ராத்திரி நேரம். இந்த மனிதன் சொன்னார், சீக்கிரமா வாங்க, என் மனைவி கர்ப்பம் தரிக்க போகிறார், தயவு செய்து வந்து உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். உடனே டாக்டர் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போனார். அவர் சொன்னார், எங்க சம்பிரதாயத்தின்படி பெண்கள் தான் பிரசவம் பார்க்கணும், ஆனா எங்கேயுமே பெண் வைத்தியர் இல்லை, அதனால உங்க மகளை அனுப்புங்க. மகள் சொன்னாள், எனக்கும் வைத்தியத்துக்கு சம்மந்தமே கிடையாது, நான் டாக்டர் கிடையாது. அவர் சொன்னார், நீங்க தான் வரணும். கூட்டிட்டு போனார். தகப்பனுடைய உதவி வெளியே இருந்து அவளுக்கு கொடுக்கப்பட்டது. குழந்தையை பெற்றெடுத்தாள். அதன் பிறகுதான் அவள் நினைத்தாள், ஐயோ, ஒரு பெண் டாக்டர் இல்லாதது நிமித்தம் எத்தனை பெண்கள் பிரசவத்தில் இறந்து போவார்கள். ஆகவே நான் என் வாழ்க்கையை அதற்கு ஒப்புக் கொடுக்கட்டும் என்று சொல்லி அமெரிக்காவுக்கு போய் தன் சொந்த பணத்திலே அவள் வைத்தியர் படிப்பை படித்து இந்தியாவிற்கு திரும்பி வந்தார். வந்து சின்ன கிளினிக் ஆரம்பித்தார். இன்று அது பெரிய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜாக வேலூரிலே செயல்பட்டு வருகிறது. உலகமெல்லாம் ஜனங்கள் வந்து பாக்கியம் பெறுகிறார்கள். இன்றும் ஒவ்வொரு நாளும் 9000 ஓபிஸ் அங்கு வருகிறார்கள், அவுட் பேஷண்ட்ஸ் வருகிறார்கள். பெரிய டெக்னாலஜிஸ், முதல் அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகிறது. அதோடு அவள் நிறுத்திவிடவில்லை. அவள் சொன்னாள், நானும் மற்ற பெண் டாக்டர்களை எழுப்ப வேண்டும். ஐ மஸ்ட் ரைஸ் விமன் டாக்டர்ஸ். ஆகவே பெண்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை டாக்டர்ஸாக அவள் ஏற்படுத்தினாள். இன்றைக்கு எத்தனை விமன் டாக்டர்ஸ் இந்தியா முழுவதிலும் இருக்கிறார்கள். அங்கு ஆரம்பித்த ஒரு விதை, ஒரு இளம் பெண் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தபடியினால் இன்று 1000 மடங்கு பெருக்கம் இருக்கிறது. உலகமே வாழ்கிறது. நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக மாறும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்காக வாழ்ந்து நான் பணம் சம்பாதிக்கணும், நான் உயரணும் என்று சொல்லாமல், நான் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக உயரட்டும், மார்க் எடுக்கட்டும், உயர்ந்த பதவிக்கு வரட்டும், ப்ரொஃபஷனலுக்குள் பிரவேசிக்கட்டும் என்று மற்றவர்கள் நலனுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விதைக்கும் பொழுது 1000 மடங்கு உயர்வீர்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியமும் 1000 மடங்கு ஜனங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும். அப்படிதான் கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். இதற்கு என்ன வழி? இயேசுதான் வழி. இயேசு சொல்லுகிறார், நானே வழி. அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், எனக்கே கஷ்டம் இருக்குது, நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போறேன்? இயேசுவின் வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தேவாதி தேவன், மனுஷனாக இறங்கி வந்தவர். அவர் பிறக்கும் பொழுதே வறுமையில் பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். வீடு இல்லை, பிறக்க ஒரு இடமில்லை, மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஏழ்மையில் வாழ்ந்தார். தச்சனுடைய, அதாவது ஒரு கார்பெண்டருடைய பிள்ளையாக வளர்ந்தார். அவர் மிகுந்த தரித்திரரானார். நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக. அடுத்தபடியாக அவர் இறைவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். எனக்கு உமது ஆவி வேண்டும்,
நான் வெறும் என்னுடைய ஆவியிலே நான் பெரிய பாப்புலர் ஸ்டாராக மாறிவிடக்கூடாது. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் உமது ஊழியக்காரனாக மாற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். அதற்கு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது இறைவனுடைய ஆவி அவர் மீது இறங்கினார். இறங்கின பொழுது ஒரு சத்தம் வானத்திலிருந்து ஒலித்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இன்றும் கூட நீங்களும் அப்படியே, ஆண்டவனே எனக்கு உமது ஆவி வேண்டும், எனக்கு இச்சையின் ஆவி வேண்டாம், இந்த போனையே பார்த்துட்டு இருக்கிற ஆவி வேண்டாம், எல்லாத்திலையும் தோல்வி அடையும் ஆவி வேண்டாம், எனக்கு உமது ஆவி, மற்றவர்களை நேசித்து பெற்றோரை நேசித்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஆவி வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். இறைவனுடைய ஆவி உங்களுக்குள் இறங்குவார். அதன் பிறகு 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். இப்பொழுது அதற்காக ஜெபிக்கும் பொழுது இறைவனுடைய ஆவி உங்கள் மீது இறங்குவார். அவருடைய ஆவி, இறைவனுடைய ஆவி அவருக்குள் வந்த பொழுது அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கீழ்ப்படிந்தது நிமித்தம் வேதம் கூறுகிறது, ஞானத்திலே சிறந்து விளங்கினார். He increased in wisdom. ஞானத்தில் பெருகினார், ஸ்டேச்சர்ல பெருகினார், உலக ரீதியிலே பெருகினார். உங்களையும் ஆண்டவன் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வார். இறைவனுடைய ஆவி உங்களுக்குள் வரட்டும். உங்களுடைய ஆவி அல்ல. இன்று அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அதன் பிறகு எல்லா ஜனங்களுக்கும் அவர் சேவை செய்ய ஆரம்பித்தார். அவர் கண்ணீரையெல்லாம் துடைத்தார். அவர்களை அன்பு காட்டி பராமரித்தார். இதனால் அவருக்கு விரோதமாக பொறாமை வந்தது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் விரோதமாக ஒருவேளை பொறாமையின் ஆவி போராடி கொண்டிருக்கலாம். அது நிமித்தம் படிக்க முடியாமல், வேலை செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். பொறாமையின் ஆவியினால் நிரம்பினவர்கள் பார்த்து சொன்னார்கள், உலகமே இவன் பின்னால போயிடுச்சு என்று அவருக்கு விரோதமாய் நின்று அநியாய குற்றம் சாட்டினார்கள். கோபம், எரிச்சல், பொறாமை. இந்த உலகத்தில் அநேகர் தங்கள் வாழ்க்கையை இது நிமித்தம் மாய்த்து கொள்ளுகிறார்கள். மற்றவர்களுடைய பொறாமை, மற்றவர்களுடைய தீமையான செயல்கள், போராட்டங்கள். ஆனால் இயேசு அந்த வழியே கடந்து சென்றார். சிலுவைக்கு சென்றார். அநியாயமா அவர் சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார். அதன் வழியே கடந்து சென்றார். சிலுவையில் மற்றவர்கள் பாவங்களை மன்னித்தார். அவரை கொடூரமாய் நடத்தினவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். இன்றும் உங்கள் வேதனை அறிந்து கொள்வதற்காக அந்த வழியை கடந்து சென்றார். ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், எங்க அப்பாவுக்கு நோய், எங்க அம்மா பண கஷ்டத்துல தவிக்கிறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க, எல்லாரும் கேவலமா எங்களை நடத்துறாங்க என்று நீ அழுது கொண்டு இருக்கலாம். இயேசுவுக்கு அந்த வேதனை தெரியும். அந்த வழியை அவர் கடந்து சென்றார். சிலுவை பரியந்தம் சென்றார். கடைசியில் உயிரே தியாகமாக பலியாக ஒப்பு கொடுத்தார். எதற்காக? உங்கள் ஒவ்வொருவர் பாரத்தையும் சுமப்பதற்காக, உங்கள் வேதனையை அறிந்து கொள்வதற்காக அந்த வழியை கடந்து சென்றார். ஆனால் அவர் மரித்தே இருந்தாரா? இல்லை. 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழும்பினார். மரணத்தை வென்று உயிரோடு எழும்பினார். எதற்காக? அவர் சொல்லுகிறார், இனி நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் அனாதையாய் விடமாட்டேன், உன்னோடு இருப்பேன். நீ எப்பொழுதெல்லாம் இயேசுவே என்று என்னிடம் வந்து ஜெபிப்பாயோ உடனே வந்து உதவி செய்வேன். உன் பண கஷ்டத்தில் உதவி செய்வேன், தோல்வியில் உதவி செய்வேன், உன் குடும்பத்தில் இருக்கும் அவமானத்தில் உதவி செய்வேன், உன்னுடைய பிசாசினால் வரும் பாடுகள் மத்தியிலே உதவி செய்வேன், டிப்ரெஷனில் உதவி செய்வேன், தவறான வழிகளில் நடக்க நீ உடன்பட்டு அதனால் தோல்வியை காணும் பொழுது உதவி செய்வேன், நீ கூப்பிட்டால் போதும் நான் வருவேன் என்றார். இன்றும் உதவி செய்ய நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மத்தேயு 11:28 இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள். எல்லாம் வாங்கப்பா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க நான் வருவேன். நீ என்ன செய்யணும்? உன் இதய கதவு நின்று நான் தட்டி கொண்டிருக்கிறேன், உன் இதய கதவை திற. இயேசுவே என் உள்ளத்துல வாரும், என் உள்ளத்துல வாரும் என்று சொல். நான் உள்ளே வருவேன், உனக்கு போஜனம் கொடுப்பேன், உனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுப்பேன். நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல். செத்து போய் கிடக்கும் உன் வாழ்க்கையை, செத்து போய் கிடக்கும் உன் படிப்பை, செத்து போய் கிடக்கும் உன் சரீரத்தை, செத்து போய் கிடக்கும் உன் குடும்ப ஆசீர்வாதத்தை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
நான் உயிரோடு எழும்பினது மட்டுமல்ல, உன்னையும் உயிரோடு எழுப்புவேன். 2 கொரிந்தியர் 8:9 கூறுகிறது, அவர் மிகுந்த தரித்திரரானார் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாக, நமக்கு உதவி செய்யும்படியாக. இன்றும் பண கஷ்டத்தினால் தவிக்கும் மாணவ மாணவிகளே, உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நீ என்னிடம் வா, உனக்கு நான் உதவி செய்வேன், உன்னை ஐஸ்வர்யவானாக ஐஸ்வர்யவாட்டியாக மாற்றி அநேகருக்கு பாக்கியத்தை கொடுக்கும்படி நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசுவே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும் என்று என்னிடம் வா, உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்புக்கொடு, நான் உன்னை உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது அதை செய்ய இயேசு நம் மத்தியிலே இருக்கிறார். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாயை திறந்து சொல்லுங்கள், இயேசுவே எனக்குள்ள வாரும், என் இதயத்திற்குள் வாரும். ஜீவாதிபதி உள்ளே வருவார், இப்பொழுது வருவார், இப்பொழுது வருவார், உங்களை 1000 மடங்கு பெருகச் செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு வினாடி இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போமா? மிகுந்த அமைதியாய். இதுதான் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும் நேரம். இயேசு உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து உங்களை 1000 மடங்கு பெருகச் செய்யும் நேரம். 1000 மடங்கு, 1000 மடங்கு. எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி, ஆண்டவனே இயேசுவே எனக்குள்ள வாரும் என்று சொல்லுவீர்களா? வாய் திறந்து சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள மறந்துருங்க, பக்கத்தில் எங்கேயும் பார்க்க வேண்டாம். நீங்களும் இயேசுவும், நீங்களும் தெய்வமும் இந்த நேரத்திலே உடன்படுங்கள், இணைந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் பொறுப்பெடுப்பார், உங்களுக்கு புது இருதயத்தை தருவார். பாவ பழக்கத்தை எல்லாம் விட்டு விடுகிறேன் சுவாமி, இச்சையெல்லாம் விட்டு விடுகிறேன் சுவாமி. வாசுதேவன், உன்னுடைய லிவரில் பாதிப்பு இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். பயங்கர பயத்திலே இருக்கிறாய். ஆண்டவனுடைய கரம் வாசுதேவன் உன் மீது இப்பொழுது இறங்குகிறது. அவருடைய கரம் உன்னை ஆட்கொள்ளுகிறது. அவருடைய ஜீவன் உன்னை நிரப்புகிறது. உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு வருவார். வரும் நாட்களிலே உன்னை ஒரு பெரிய லாயராக உயர்த்துவார். You'll become a great lawyer, வாசுதேவன், and you will fight for the rights of the people. மற்றவர்களுடைய நலனுக்காக நீ போராடுவாய். உன் இருதயத்தை திறந்து உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அவருடைய ஜீவன் இறங்குகிறது. பார்வதி, என் கண்ணு சரியா செயல்படல, எனக்கு மங்கன பார்வைதான் இருக்குது என்று சொல்கிறாய் என் மகளே. இயேசுவனை அன்பு கூர்ந்து தொட்டு குணமாக்குகிறார். அவருடைய கரங்களில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. சிவகாமே, உனக்கு முதுகு வலி, இயேசுவனை சுகமாக்குகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறாய் சிவகாமி. நீ பாக்கியவதியாய் உயரும்படி உன்னை சுகமாக்குகிறார். Thank you, Jesus. Julius, such a loving boy. God's Holy Spirit is coming upon you, Julius. God will take you around the world. You'll be a mighty servant of God. And also God will equip you in the professional realm. Now you're handing over your life into the hands of God. You'll be God's mouthpiece. Through your mouth, life will flow and music will flow. You will be a great blessing. The grace of God is coming upon you. Thank you, Jesus. அநேகருக்கு பயங்கர தலைவலி இருக்கிறது, முதுகு வலி இருக்கிறது. கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையை இப்பொழுது இயேசுவின் கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். பெயர் சொன்னவர்கள் மட்டுமல்ல, அத்தனை பேரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். இயேசுப்பா, தன் இதயத்தை திறந்து என்னை சுத்திகரியும் மது பிள்ளையாக மாற்றும் என்று ஜெபிக்கும் மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் ஆட்கொள்ளும் இயேசுப்பா. அவள் இருதயத்திற்குள் பிரவேசியம் சுவாமி, பிரவேசியம் சுவாமி, பிரவேசியம் சுவாமி. எல்லா பாவ பழக்கமும் வெளியே வரட்டும், எல்லா பாவ இச்சைகளும் வெளியே வரட்டும், எல்லா பயமும் திகிலும் வெளியே வரட்டும்.
இயேசுவின் நாமத்தில் வெளியே வரட்டும். தெய்வமே, இயேசுவே, ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. இனி அவர்கள் அல்ல, இனி தனிமையாக அல்ல, தெய்வம் எனக்குள் இருக்கிறார், இயேசு எனக்குள் இருக்கிறார் என்ற தெய்வ பலன் அவர்களை நிரப்புவதாக ராஜா, நிரப்புவதாக ராஜா. இப்பொழுது அப்படி நீ செய்வதற்காக நன்றி. எல்லாரும் வாய் திறந்து தெய்வமே, இயேசுவே எனக்குள் வருவதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது ஆண்டவர் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார், உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். தெய்வம் வந்து கொண்டிருக்கிறார், கடவுள் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தனிமையாக நீங்கள் எக்ஸாம் எழுத போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு எழுத போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அதற்கு உங்களுக்குள் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். புது ஜீவன் இறங்கி கொண்டே இருக்கிறது, புது வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. தெய்வத்தின் வல்லமை இறங்குகிறது. 1000 மடங்கு பெருக்கம் இப்பொழுது உங்களுக்குள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. நன்றி சொல்லுங்கள். தெய்வம் என் சரீரத்திற்குள் வருகிறார், இயேசு வருகிறார், ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு கவலையே நீ இல்லை. எல்லா பாரங்களும் மாறப்போகிறது. உலகத்தின் பாரங்கள் எல்லாம் என்னை விட்டு மாறப்போகிறது. நான் முற்றிலும் ஜெயம் கொள்ள போகிறேன், முற்றிலும் ஜெயம் கொள்ள போகிறேன். 1000 மடங்கு பெருக்கம் வரட்டும். அடுத்த வருடம் இங்க வந்து சாட்சி கொடுக்கட்டும் அப்பா, சாட்சி கொடுக்கட்டும். நான் ஃபெயில் ஆயிட்டு இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஸ்டேட் ரேங்க் கொடுத்தார், எனக்கு செகண்ட் ரேங்க் கொடுத்தார், தேர்ட் ரேங்க் கொடுத்தார், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தார், என்னை உயர்த்தி இருக்கிறார், எனக்கு வேண்டிய சீட்டை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இங்கு வந்து சாட்சி கொடுக்கும்படி தேசத்திலே உமது பிள்ளைகளை உயர்த்தும் அப்பா, உயர்த்தும் கிருபை இப்பொழுது அவர்கள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. தேசிய அளவிலே உயரட்டும், உலக அளவிலே இந்த செல்ல பிள்ளைகள் உயரட்டும். இப்பொழுதில் இருந்து அந்த கிருபை அவர்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும் அப்பா, ஆரம்பிக்கட்டும் அப்பா. நீர் அதை செய்வதற்காக நன்றி. கூட இருந்து அவர்களை உயர்த்துவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. விசுவாசத்தோடு நான் உலக அளவிலே உயர்த்தப்படும்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அதற்கு எனக்குள் வந்திருக்கிறார் என்று சந்தோஷமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மது ஜீவன் இறங்கட்டும் அப்பா, பாக்கியம் பெருகட்டும். நன்றி சுவாமி, என்னோடு வருகிறேன். மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுபாஷினி, நான் அடையார்லேருந்து வரேன். நாங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நாங்கள் ட்வின்ஸ்னால அப்போ வந்து அம்மா கொஞ்சம் பயந்தாங்க. லைக் டெலிவரிலாம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு பயந்தாங்க. ஸோ நாங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அம்மா வந்து ஜீசஸ் கால் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ வந்து ப்ரேயர் ரெக்வஸ்ட்லாம் எழுதி ப்ரேயர் பண்ணுவாங்க. அதேமாதிரி நாங்கள் வந்து ஏசப்பாவோட கிருபையினால நல்லபடியாக டெலிவரி ஆகிட்டு நல்லபடியாக பிறந்தோம். ஸோ டெலிவரி ஆகிட்டும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வீக்காக தான் இருப்போம். அதனால் இன்குபேட்டரில் தான் வச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தாங்க. பிறந்த அப்புறமும் நிறைய ஃபீவர் அந்த மாதிரிலாம் வரும். ட்வின்ஸ்னால லோ வெயிட்டாக இருந்தோம். ஆனாலும் ப்ரேயர் பண்ணி நல்லா சேஃபாக ஏசப்பா இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, எப்போயுமே எக்ஸாம் அப்போ ஜீசஸ் காலுக்கு ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம். எல்லா எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுப்போம். 10th 11th 12th வந்து போர்டு எக்ஸாம் இருக்கனால கொஞ்சம் ஃபியராக இருந்துச்சு. இப்போ ஆழ்த்தினக்கன் அங்கிள் வந்து சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரேயர் மீட்டிங் வைப்பார். அதில் வந்து அவர் வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸான வேர்ட்ஸு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ப்ரேயர் பண்ணுவார். அங்கே வந்து எப்போயுமே ப்ரேயர் கார்டு தருவாங்க. ஸோ அதை வச்சு நான் எக்ஸாம் அப்போவும் என்னோட நோட்ஸ்க்கு மேலே வச்சு ப்ரேயர் கார்டு படித்து ப்ரேயர் பண்ணுவேன். என்னென்ன கொஷின் வரணும் ஏசப்பா வந்து எனக்கு மைண்ட் மூலயமா சொல்வார். இது இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோ, அது வந்து கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ இது வரைக்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் நல்ல மார்க் தந்து ஏசப்பா சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. 12th முடித்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும்ன்ட்டு ஒன்று ஏசப்பா வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணோம் இன்ஜினியரிங்க்கு. அதில் ஈஸியில் காலேஜில் சீட் கிடைக்கும்படி கிருபை பாருன்னா, அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன், பிஇ ஃபைனல் இயர். இப்போ எல்லா செமஸ்டர்லேயும் ஏசப்பா எல்லா சப்ஜெக்ட்லையும் பெஸ்ட் கிரேட் வந்து ஆல் கிளியர் பண்ணும்படி கிருபை பாராட்டினார். அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. இப்போ வந்து நான் வந்து 2nd செமஸ்டர் 4th செமஸ்டரில் டாப்பர்ஸில் 2nd 3rd ரேங்க் எடுத்து ட்ராஃபியும் எனக்கு கிடைக்கும்படி ஏசப்பா கிருபை பாராட்டிருக்காரு, அதுக்காக நன்றி. இப்போ 7th செமஸ்டரும் எல்லா சப்ஜெக்டும் பெஸ்ட் கிரேட் தந்து சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. இந்த 7th செமஸ்டரில் எனக்கு 2nd ரேங்க் தந்திருக்காரு, அதற்காக ஏசப்பாக்கு நன்றி. நான் எப்பயுமே படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் ப்ரேயர் மீட்டிங்கில் ப்ரேயர் கார்டு தருவாங்க, அதை படிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு படிப்பேன்.
எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜீசஸ் கால் ப்ரேயர் டவருக்கு கால் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். ஏசப்பா மட்டுமா எங்களுக்கு சாட்சியாக இருக்கு, அதுக்காக நன்றி. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சின்ன வயசில் நாங்கள் பிறந்தோடனே அப்பா அம்மா வந்து இங்கே ஜீசஸ் கால் இளம் பங்காளர் திட்டத்தில் எங்கள் பேரை சேர்த்துருக்காங்க. அவங்க வந்து ஜீசஸ் கால் மினிஸ்ட்ரி அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே எங்களுக்காக நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் இந்த ஹைட்டில் இருக்கோம்னா அது அவங்க ப்ரேயர்ஸாலையும் பால்திக்கு நாங்கள் ப்ரேயர்ஸாலையும் தான். அதற்காக ஏசப்பா கூட நன்றி. இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளராக. இதில் இணையும் உங்கள் ஒவ்வொருவரின் தெய்வீக ஞானம், பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் தினமும் உங்கள் பெயரை சொல்லி பிரார்த்தனை ஏறெடுப்பதோடு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் தங்கள் குடும்ப ஜெபத்திலும் பிரார்த்தனை ஏறெடுக்கிறார்கள். மேலும் நீங்கள் கோடிக்கணக்கான மக்களின் கண்ணீர் துடைக்கவும் காரணமாக இருப்பதால் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. இப்பொழுதே இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டத்தில் இணைந்திட 04423456677 என்ற தொலைபேசி எண்ணில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அழைத்தும், மேலும் www.jesuscalls.org என்ற வெப்சைட் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்திலும் இளம் பங்காளராக இன்றே இணைந்திடுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம்.